ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி. அதுக்கு 2 ஆனியனை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிக்கலாம். அப்படி சின்ன சைஸ் இருந்ததுன்னா 2 கட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய சைஸ் எடுத்துருக்கேன், 1 போதும். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பேனலில் ஆயில் ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. அவ்வளோ நேரம் போதும், அதுக்கு மேலே டைம் எடுக்காதுங்க. அதே எண்ணெயில் சீரகம், வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நீங்கள் பன்னீர் 2 மினிட்ஸ் கழிச்சு 2 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே வதக்கி விட்டிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். சரிங்களா? இதில் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு போட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கலன்னா வேணாம், விட்டுடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பன்னீரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பன்னீர் உடையாமல் இருக்குது, அதனால தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அப்படி இல்லைனாக்கா அப்படியே கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கிளறி விட்டுக்கலாம். உடையாமல் வந்திருக்கு பன்னீர். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு தான். சப்பாத்திக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ.